ஷாடோ பர்ன். இந்த ஷாடோ பர்ன்னா உங்களுடைய யூடியூப்ல உங்களுடைய வீடியோவுக்கு வரும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பெரிய சேனல்லாம் ஷாடோ பர்ன் அப்படின்னு ஒரு டைட்டில் எடுத்து வீடியோ போட்டுட்டு வராங்க. இந்த ஷாடோ பர்ன்னா என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஷாடோ பர்ன் எப்படி வருது, ஏன் இது வந்தா நமக்கு வியூஸ் போகாத, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஷாடோ பர்ன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நான் YT ஸ்டுடியோவை ஓபன் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா YT ஸ்டுடியோல என்னுடைய வீடியோக்கு ஷாடோ பர்ன் வந்திருக்கு. சோ இது ஏன் வந்திருக்கு, எதுக்காக வந்திருக்கு, சோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஷாடோ பர்ன் சில பெரிய யூடியூபர்ஸ்க்கு தெரியாத விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை நீங்க முழுசா பார்த்தா இது வரைக்கும் நீங்க என்னென்னத்தை மிஸ் பண்ணிருக்கீங்க, எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாம இருக்கு, எல்லாமே கத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ட் பேஜ் போய்க்கிறேன். நல்லா பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய வீடியோஸை நான் டச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த YT ஸ்டுடியோ பத்தி உங்களுக்கு தெரியணும்னா என்னுடைய பிளேலிஸ்ட்டை போயிட்டு பாருங்க. இப்போ நல்லா பாருங்க, இதுல தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். அது என்னன்னா, இப்போ என்னுடைய சேனல் எந்த கேட்டகரின்னு நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ரொம்ப முக்கியம் ஷாடோ பர்னுக்கு. நம்மளுடைய சேனல் டெக்னாலஜில எஸ்பெஷலி யூடியூப் பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. யூடியூப்ல முக்கியமான விஷயம் ரெண்டு இருக்கு. ஒன்னு ஓப்பனிங், இன்னொன்னு வந்து மானிட்டைசேஷன். இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய சேனல்ல. இப்ப பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோ யூடியூப் எப்படி ஓபன் பண்ணுவது, அந்த வீடியோ நல்லா போகுது. அதுக்கு பினிஷிங் சொன்னேன் இல்லையா, மானிட்டைசேஷன் வீடியோ, அந்த வீடியோ போட்டிருக்கேன். சோ இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல போட்டிருக்கேன். ஏன்னா நீங்க மானிட்டைசேஷன் ஆன் பண்ண உடனே 4 செட்டிங் நீங்க பண்ணணும். சோ அதெல்லாம் A to Z கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். பட் அந்த வீடியோ எனக்கு வியூஸ் போகல. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய சேனல் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பாருங்க, வெரி வெல்லா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து 2.5க்கு மேல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி பார்த்தா 2:30 அதுக்கு மேல போனவே குட். இப்ப பாத்தீங்கன்னா ஷாடோ பர்ன் இப்ப எனக்கு ஏன் இந்த வீடியோக்கு வந்திருக்குன்னா, இப்ப நீங்க நல்லா பாருங்க. இப்ப நல்லா போயிட்டு இருக்கிற வீடியோவை நம்ம எடுத்துக்கலாமா. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களை ஏமாத்துறாங்க, நம்ப வேண்டாம். அதாவது பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் இந்த பெய்டு கோச்சிங் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுல நீங்க சேராதீங்க. அது நான் வந்து ஃபேக்குன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நல்லா போகுது. சோ இது ஏன் நல்லா போகல, நம்மளுடைய சேனலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா யூடியூப் ஓபன் முதல் மானிடைஸ் வரை அதுதான் நம்மளுடைய சேனல். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய சேனல்ல இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1500 சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க. அதுல 4 பேர் தான் மானிடைஸ் பண்ணியிருக்காங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீதி இருக்கிற 1496 பேர் வந்து மானிடைஸ் பண்ணல. இருந்தாலுமே இந்த யூடியூப் வீடியோ அவங்களுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும், இந்த மானிடைஸ் வீடியோ. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க. அவங்க இந்த வீடியோவை பின்னாடி பார்க்கலாம். இப்ப நான் இதை ஓபன் பண்ணி காமிக்கிறேன் ஷாடோ பர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா பெரிய பெரிய சேனல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட் பண்ணா டெலீட் ஆயிடும். அப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒழுங்கா மெசேஜ் பண்ணணும், நெக்ஸ்ட் ஒழுங்கா டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சோ ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப டென்ஷனா ஆகுது. ஏன்னா அவங்க வந்து உண்மையான விஷயத்தையே ஷேர் பண்ண மாட்டிருக்காங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையா இல்ல உண்மையான விஷயம் அவங்க சொல்ல விருப்பப்படலையான்னு தெரியல. இப்ப பாருங்க, ஷாடோ பர்ன் வந்து எந்த இடத்துல போய் கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இந்த வீடியோவை இப்போ வீடியோ பர்ஃபார்மன்ஸ் நான் டச் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க, இதுதாங்க ஷாடோ பர்ன். இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் கோடு வந்து கீழே போயிட்டு இருக்கு, இது வந்து மேல போயிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஷாடோ பர்ன். ஏன்னா உங்களுடைய கண்டென்ட்ல இந்த மாதிரி இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த மாதிரி இருந்தா கண்டிப்பா வியூஸ் போகாது. சோ இந்த மாதிரி 2 டைப்பான வீடியோஸ் வரும். ஃபர்ஸ்ட் டைப் வீடியோ இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இருந்தாலுமே மானிட்டைசேஷன் வீடியோ. ஏன்னா ஸ்டார்டிங்ல நிறைய பேர் அது எப்படி க்ரோ பண்றதுன்னு தேடிட்டு இருக்காங்க. சோ வந்து இது ஒரு டைப். இன்னொரு டைப் என்னன்னா நான் பின்னாடி சொல்றேன். இப்போ இதுக்கு ஏன் நமக்கு மேல போயிருக்கு இந்த ஷாடோ பர்ன் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஷாடோ பர்ன்னா என்னன்னா, ஷாடோனா நிழல், பர்ன்னா தடை செய்யப்பட்ட. சோ நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தமிழ்ல தான் நிறுத்தி நிதானமா சொல்லி தரேன், இதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. இப்போ ஸ்டார்டிங்ல கொஞ்ச நேரம் பார்த்திருக்காங்க,
பினிஷிங் பாத்தீங்கன்னா டோட்டலா அவங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தற்செயலுக்கு அவங்களுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், சப்ஸ்கிரைபரை கொண்டுட்டு வரணும். அதனால டைரக்டா லாஸ்ட் வரைக்கும் போயிட்டாங்க, எங்கேயுமே பார்க்கல. ஓபன் பண்ணிருக்காங்க, பினிஷிங் போயிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கல. ஏன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ தேவை இருந்தாலுமே இப்ப தேவையில்லை, அதனால அப்புறமா பாத்துக்கலாம்னு விட்டுட்டாங்க. சோ இதுக்கு பேர் தான் ஷேடோ பர்ன். அவங்க வீடியோஸ பார்க்கலன்னா அந்த இடம் ஷேடோ பர்ன். பாருங்க, இதுக்கும் தடை செய்யப்பட்ட பகுதியா இருக்கு. இதுக்கு பேர் தான் ஷேடோ பர்ன். இப்போ நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு வீடியோவை நான் எடுத்து காமிக்கிறேன். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுறேன். சோ நான் அடுத்து இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டேன், வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போய்க்கிறேன். இப்ப இங்க நல்லா பாருங்க, இந்த ஷேடோ பர்ன் கீழே இருக்கு, அந்த ஷேடோ பர்ன் மேல இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மக்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு வராங்க. அதாவது கை கோர்த்து கூட்டிட்டு போற மாதிரி மக்கள் வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. சோ அதனால மேல போயிருக்கு. அந்த வீடியோல பார்க்கல. இவ்வளவுதாங்க ஷேடோ பர்ன். இதுக்கு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப வரைக்கும் நீங்க ஒரு டைப்பான கண்டென்ட்டுக்கான ஷேடோ பர்ன் தான் பார்த்திருக்கீங்க. நெக்ஸ்ட் இன்னொரு டைப் இருக்கு. அது எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய கேட்டகரியை செலக்ட் பண்ணாம நிறைய விஷயங்களை கண்ட விஷயங்கள், அதாவது லைக் வீடு பெருக்கிறது, துடைக்கிறது, சாப்பிடுறது, சேனலே வந்து ப்ராப்பரா இருக்காது. சோ அந்த மாதிரியான சேனலுக்கு ஷேடோ பர்ன் எப்பவுமே போகாது. சோ நல்லா புரிஞ்சுக்குங்க, உங்களுடைய கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல சில வீடியோஸை பின் பண்ணி வைக்கிறேன், தயவு செஞ்சு பாருங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இந்த ஷேடோ பர்னை நீங்க எப்படி வந்து கியூர் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப லைக் பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, இப்ப பாருங்க, இந்த வீடியோக்கு ஷேடோ பர்னை நான் கிளியர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எங்கேயுமே மக்கள் பார்க்கல. ஏன்னா மக்களுக்கு இப்போதைக்கு இந்த விஷயம் தேவையில்லை. சோ இந்த விஷயத்த நான் வந்து ஒரு 15 செகண்ட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி அது ஷார்ட்ஸா போட்டா அது ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ இந்த ஷேடோ பர்ன் போயிடும். நல்லா புரிஞ்சுக்குங்க, இவ்வளவுதான் ஷேடோ பர்ன்றது, இவ்வளவுதான். இதுக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ இல்ல கார்ப்பரேட் ப்ராப்ளமும் சம்பந்தம் கிடையாது. ஒரு சேனல்ல போட்டிருக்காங்க, அது வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய விஷயம். மக்களை ஏமாத்த கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க, நான் சொன்ன அர்த்தத்துக்கும் நீங்க இதுக்கு முன்னாடி எந்த சேனல்ல ஷேடோ பர்ன் பத்தி கேள்விப்பட்டிருந்தா அதையும் யோசிச்சு பாருங்க. ரெண்டுமே வெவ்வேறு விதமான பதில கொடுக்கும். சோ நீங்க இது உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஷேடோ பர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இந்த ஷேடோ பர்ன் 2 டைப்ல இருக்கு. சோ வந்து உங்களுடைய கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருந்தாலுமே மக்களுக்கு தேவைப்பட்டா மட்டும்தான் பார்ப்பாங்க. சோ அதை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 2வது டைப் பாத்தீங்கன்னா, உங்களுடைய சேனலுக்கே சம்பந்தம் இல்லாத வீடியோஸ். அதாவது இப்ப நீங்க குக்கிங் நல்லா போட்டுட்டே வருவீங்க, அந்த சமயத்துல ஒரு vlog வீடியோ போடுவீங்க, அந்த மாதிரி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஷேடோ பர்ன் வரும். சோ இவ்வளவுதாங்க ஷேடோ பர்னுக்கு வந்து அர்த்தம். இது நிறைய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கண்டிப்பா பார்த்தவங்களுக்கு தெரியும் இதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு உங்களுக்கு தெரியும். சோ மத்தபடி உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புதுசா யாராவது பாக்குறதா இருந்தா என்னுடைய பழைய வீடியோக்கள் எல்லாம் பாருங்க. ஃப்ரீயா யூடியூப் கோர்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்ல உங்களுக்கு தேவையான அனைத்தும் இருக்கு. சோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ சோ எல்லாமே என்கிட்ட கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச வரை கண்டிப்பா உங்களுக்கு நான் வந்து சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.